இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வாசலில் இருக்கிற செடிகளை வந்து பார்க்கலாம். சும்மா கொஞ்சம் செடி தான் இருக்கும், பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க வச்சுருக்கேன். எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பார்த்தீங்களா பவழமல்லி. இப்போ தான் லேசாக மொட்டுக்கெல்லாம் வைக்குதுங்க பாருங்கள். அடுத்தது வந்து நித்திய கல்யாணி சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து ரோஸ் செடி வச்சுருந்தேன். இங்கே சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தி வெயில் தாங்கலை, அப்படியே கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. அடுத்தது வந்து செம்பருத்தி. இதில் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த செம்பருத்தி கன்று. இது வந்து பூக்கிற செடி தான், அந்த மாதிரி பிங்க் மாதிரி தான் பூக்கும். ஆனால் இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அடுத்தது வந்து வெத்தலை கொடிங்க பாருங்கள். என்னோடய கோழிங்க ஒரு செடியை கூட விடுறதே இல்லை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு வெத்தலை. அடுத்தது எப்பயும் போல் கடக செண்பகம். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய முக்கு வச்சுருக்கு பாருங்கள். இந்த வெட்டுக்கிளி தான் வந்து பூக்கள் எல்லாம் சாப்பிட்டுடுறாங்க. தண்ணி வந்து ஜாஸ்தி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி வெளுத்து போகுது செடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து போரான் சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி வெளுத்துடுது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து எருக்கன் இலைகளை வந்து நம்ம அடி மண்ணில் வந்து மூடாக்கா போடும்பொழுது மக்கி போய் போரான் சத்து வந்து இந்த செடிகள் எடுத்துக்கிட்டு நார்மல் கலருக்கு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வலைக்குள்ளார வந்து நொச்சை செடி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. நொச்சை செடி கருநொச்சை. அடுத்தது வந்து இது ஒரு செம்பருத்தி. கலர் வந்து சந்தன கலரில் இருக்கும், மொத்த செம்பருத்தி தான். எங்கள் சைடில் வந்து ஆடுகள் வந்து ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டி இவ்வளோ ஹைட்டே அது வளர்ந்துருக்காது சரிங்களா, அதுக்காக தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாரிஜாதம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் சைடு சரியான மழை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. தினமுமே வந்து காலை மாலை தண்ணி கொடுக்குறதா இருக்குது. அப்புறம் ஆடு மாடு ஏதாவது வந்ததுன்னா ஓட்டுறதுக்கு ஓடியார வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், வேலியில் தெரியுதுங்களா அப்பக்கோவை. எவ்வளோ அப்பக்கோவை வளர்ந்துருக்கு பாருங்கள், அழகாக விதைகள்லாம் வச்சுருக்கு. அப்பக்கோவை இருந்தது, சரி நம்ம பறிக்க வேண்டாம், சளி இரும்பலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த இலைகளை தொட்டாலே அது ஒரு மாதிரியான நறுமணம் வரும். அதனாலேயே வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதில்ல, ஆனால் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது எப்பயும் போல் நுங்க மரம். நுங்க மரம் வைக்கும் போதெல்லாம் வந்து நான் இந்த செடிகள் எதுவுமே வைக்கலை. இந்த நுங்க மரத்தோட இலைகள் வந்து கீழே நிறைய கொட்டி கிடக்குது. இது வந்து அப்படியே தண்ணி ஊற்ற ஊற்ற மக்கிடும், எருவாக மாறிடும். அதுக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.